ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷ்ரிம்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸ்வீட் வாட்டர் ஷ்ரிம்ஸு நீங்கள் இப்போ படத்தில் பார்க்குறது இது வந்து செரி ஷ்ரிம்ஸு. இதில் ப்ளூ கலரு, அப்புறமா இது வந்து பிளாக் கலர். இதோடைய பேர் செரி பிளாக். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது பிளடி மேரின்னு சொல்கிற ரெட் கலர். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ரெட் ஷ்ரிம்ஸு. இது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு ரொம்ப ஃபயர் ரெட் அல்லது பிளடி மேரின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபிஷ்ஷு கூட. அப்புறமா இதில் எல்லோ கலர் இருக்குது, அதே மாதிரி ஆரஞ்சு கலரும் இதில் வந்து இருக்கும். பிளடி மேரின்னு சொல்கிற ஃபிஷ் வந்து ஷ்ரிம்ஸ் வந்து ரொம்ப ரேராக கிடைக்கிறது. அதே மாதிரி க்ரீன் கலர் ஷ்ரிம்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் ஜேட் ஷ்ரிம்ஸ்னு சொல்லுவாங்க. பிளாக் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஷ்ரிம்ஸு. க்ரீன் வந்து நிறைய பேருக்கு அவ்வளோவா பிடிக்காது. அது ஏன்னா அது செடியோடைய கலரில் அப்படி இருக்கிறதுனால அதை பார்க்குறது கலர்ஃபுல்லாக இல்லைன்னு நினச்சி அது நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. அதுவும் எக்ஸ்பென்சிவ் தான். ஜேட் ஷ்ரிம்ஸ் வந்து ரொம்ப ரேர் டைப் ஆகும். அப்புறமா இந்த செரி ஷ்ரிம்ஸில் வந்து நிறைய கலர்ஸ் இப்படி வரும். அதில் வந்து ரில்லின்னு சொல்லுவாங்க, அது 2 கலர் சேர்ந்து வரும். இதுக்கு மேலே நியோகார்டினான்னு ஒரு ஷ்ரிம்ஸ் இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் மேலே பார்க்குறது நியோகார்டினா, கீழே இருக்கிறது செரி. இது வந்து நியோகார்டினல் செரியாக்கும், நியோகார்டினல் ஷ்ரிம்ஸு. இது வந்து ரொம்ப அழகு, ரொம்ப பார்க்குறதுக்கும் சரி, அதை வந்து ரொம்ப நம்ம அட்மையர் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர்ஸாக வரும். நம்ம அது ஒரு கண்குளா காட்சின்னு சொல்லுவோம் இல்லை, அது மாதிரி ரொம்ப பிடிக்கும் இதை பார்க்குறதுக்கு. ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஷ்ரிம்ஸ் இது. அது எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறத விடையும் இது நம்ம வீட்டில் வளர்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் சிலவங்க ரொம்ப ஈஸியாக அதை வளர்த்து எடுக்கிறாங்க, ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஆட்கள். ஆனால் இதில் வந்து மெயின்லி அவங்க சொல்கிற காரியம் என்னென்னா, நம்மளுடைய pH, வாட்டருடைய pH அளவு. நம்மளுடைய நார்மல் இந்த செரி ஷ்ரிம்ஸ் வந்து நார்மல் நம்மளுடைய வாட்டர் இருக்கு இல்லையா, அதனுடைய pH அப்படின்னா 7 to 7.5. நம்ம குடிக்கிற வாட்டர்லாம் அந்த இதில் தான் வரும், சரியா? அந்த pHல இருக்கிற வாட்டரில் வளர்கிறது தான் இந்த சாதாரண செரி ஷ்ரிம்ஸு. நம்ம நியோகார்டினல் வந்து அதுக்கு வந்து pH வந்து ரொம்ப குறைவாக கொடுக்கணும். அது வந்து பிலோ 6.5, 5.5 to 6.5 அந்த இதுக்கு தேவை. அதே மாதிரி ஷ்ரிம்ஸ் டேங்கில் இதே மாதிரி பூச்சிகளை நீங்கள் பார்க்கலாம், சரியா? இப்படி புழு மாதிரி சின்ன குட்டி பூச்சிகள் இது வருது, சில டேங்கில் வரும். அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, சரியா? ஓகே, என்னுடைய டேங்கில் நான் வந்து செரி ஷ்ரிம்ஸ் தான் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் கொஞ்சம் கப்பி பேபிஸ் வச்சுருக்கேன், சரியா? அந்த ஸ்டோரியை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இந்த நம்மளுடைய இந்த ஷ்ரிம்ஸ் டேங்கில் வந்து எப்படி நம்ம வந்து ஷ்ரிம்ஸ் டேங்கை எப்படி அது மற்ற டேங்கை விடையும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம அதை வந்து டீல் பண்ணணும். அது எப்படின்னா, மற்ற டேங்கில் நம்ம என்ன ஃபிஷ்ஷை வேணாலும் போடலாம். இதில் வந்து குட்டி ஃபிஷ், இதே மாதிரி சின்ன குட்டி ஃபிஷ் போடலாம். அது வந்து சின்ன குட்டியாக இருக்கும்போது போட்டுட்டு அதை வந்து மாற்றிடணும். ஏன் குட்டி ஃபிஷ்ஷை போடுறோன்னா, இந்த ஃபிஷ் வந்து அந்த பூச்சிகளெல்லாம் சாப்பிட்றதுக்காக. இது கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கூட நம்மளுடைய இந்த ஷ்ரிம்ஸுடைய பேபிஸ் அதோடைய முட்டையெல்லாம் கூட இது சாப்பிட்றோம். இது நம்ம போடலைன்னா இந்த பூச்சிகள் வந்து ஷ்ரிம்ஸுடைய பேபிஸையும் ஷ்ரிம்ஸுடைய முட்டையும் சாப்பிட்றோம். அப்போ அதை வந்து நம்ம அழகாக மேனேஜ் பண்ணணும். பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் இதுக்கு கூட வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஷ்ரிம்ஸ் வந்து ஒரு சாஃப்டான நேச்சர் உள்ள ஒரு ஃபிஷ்ஷாகும். அதுக்கு வந்து அந்த டிஃபெண்ட் பண்ண தெரியாது. அப்படி மற்ற ஃபிஷ்ஷெல்லாம் கடித்து எல்லாம் வாழும் இல்லை, அது மாதிரியெல்லாம் இதெல்லாம் வாழாது. ரொம்ப சைலண்ட்டான ஃபிஷ்ஷு, ரொம்ப தன்னுடைய வேலையை பார்த்து அமைதியாக ஒதுங்கி ஜீவிக்கிற ஃபிஷ்ஷு. அப்போ நம்ம தான் அதுக்காக டிஃபென்ஸாக இருக்கணும், சரி? அதை ரொம்ப பாதுகாப்பாக நம்ம வைக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, நம்ம வந்து அதுக்கு ஓவராக ஃபீட் பண்ணக்கூடாது. நான் SERAன்னு சொல்கிற ஒரு கம்பெனி ஃபுட்டு தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். அதில் சின்ன உருண்டை, அந்த உருண்டை ஒரு 25-30 ஃபிஷ்ஷுக்கு ஒரு உருண்டையே போதுமானது. அதனால் நிறைய ஃபீடு மற்ற ஃபிஷ்ஷுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி அதிகமாக ஃபீட் பண்ணக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் என்னென்னா, தண்ணியெல்லாம் அடிக்கடி மாற்றக்கூடாது. தண்ணியை மாற்றணுன்னா இதில் வந்து அதோடைய முட்டைகள், சின்ன மீன்கள், அதோடைய குஞ்சு இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கும். 3 வாரம் கழித்து தான் நம்மளுடைய கண்ணுக்கே இந்த ஷ்ரிம்ஸுடைய குட்டிகள் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியும். அது வந்து அந்த கிளாஸில் அந்த நம்ம மீன் தொட்டியோட கிளாஸில் ஒட்டி இருக்கும்.
அப்படி. அப்போது அதை வந்து நம்ம வந்து மற்ற டேங்கில் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி அப்படிலாம் க்ளீன் பண்ணோன்னா நிறைய குட்டிகள் செத்து போகிறதுக்கு இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ரொம்ப கவனமாக வச்சுருக்கணும். அதே மாதிரி ஷ்ரிம்ப்ஸ் டேங்கில் நம்ம நிறைய பிளான்ட்ஸ் வைக்கணும். நான் இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஈஸியாக க்ரோ ஆகிற பிளான்ட் தான். கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஷ்ரிம்ப்ஸ் டேங்குக்கு. அது கெமிக்கல் எல்லாம் பற்றாது. அதே மாதிரி மற்ற ஃபிஷ்ஷு சாப்பிட்ற மாதிரி எந்த உயிரினங்களையும் இந்த ஷ்ரிம்ப்ஸு சாப்பிடாது. அதில் எந்த உயிரினங்களையும் இதுக்கு கொடுக்கக்கூடாது. அப்புறம் ரொம்ப இந்த தண்ணி வந்து சப்போஸ் அழுக்காயிடுச்சுன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் 50% மாற்றி நீங்கள் ஒரு பக்கெட்டில் ஏதாவது அந்த தண்ணியை மாற்றி வச்சிடணும். வச்சுட்டு 2 வீக்ஸ் அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். அதில் ஏதாவது குட்டிகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி அதில் ஒன்றுமே இல்லை டார்ச் அடித்து பார்த்தா போதும். நீங்கள் பிளாஸ்டிக் பக்கெட்டில் வச்சுட்டு சைடில் நீங்கள் லைட் அடித்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளாடி குட்டிகள் இருந்துச்சுன்னா நல்லபடியாக தெரியும். சரியா மூவ் ஆகிறது தெரியும். அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு குட்டிகளையும் சேவ் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய எந்த குட்டிகளும் சாகாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய வீடியோவில்